சாரி சார், நீங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட் வச்சு பர்சனல் லோன் சாங்ஷன் பண்ண முடியாது. உங்க ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி லோன்ல இருக்கு. அதோட உங்களுக்கு வேலை வேற இல்ல, அதனால லோன் கொடுக்க முடியாது. சாரி அகைன். தேங்க்யூ. சொல்லுடா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன விசேஷம்? தேவைப்படுறப்பதான் தேடி வரேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஒரு 5 லட்சம் ரூபாய் அர்ஜென்ட்டா தேவைப்படுதுடா. 5 லட்சமா? அப்படி என்னடா அவசியம் இப்போ உனக்கு? பொண்ணுக்கு. ரவி, ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. ஒரு நிமிஷம் இரு, நான் இப்போ வந்துடுறேன். காஃபி டீ எதுவும் சாப்பிட்றியா? இல்லடா, வேண்டாம். டேய் சாரதி, இப்பதான்டா ஊர்ல ஒரு இடம் வாங்கி போட்டேன். அதுல கொஞ்சம் சரி, செலவு. கிளம்பு. சாரிடா. டேய் சாரதி, டேய். முகமூடி போட்டுக்கிட்டு பேசுற மனிதர்கள் மங்கலான மனநிலைகள். சுதன்மை நிதானம் ஸ்ரேயா பரதர்மம் பயாவா. என்னதான் வேண்டான்னு நினைச்சாலும் ஒதுங்கி போனாலும் இதுதான் என் கர்மத்தோட தர்மம். எனக்கு அந்த ஒரு வழி மட்டும்தான் தெரியுது. எந்த களத்தில் ஆரம்பிச்சனோ அதே களத்தில் முடிக்கணும். குட் மார்னிங் சார். என்னப்பா சாரதி, என்ன இந்த பக்கம்? சொல்லு. புதுக்கதை ஏதாவது எழுதிருக்கியா என்ன? ஆமா சார். சார் பார்த்தா பாதி தான் எழுதிருப்ப போல இருக்கு. பாருங்க சார், கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்தா முழுசா எழுதி கொடுக்குறேன். அட்வான்ஸா? எவ்வளோ? ஒரு 5 லட்சம் கொடுத்தா. 5 லட்சமா? அட்வான்ஸே இவ்வளவு கேட்குறியே, அப்ப பேமெண்ட் எவ்வளவு கேட்பேன்? அதுக்கப்புறம் நான் பணம் கேட்க மாட்டேன் சார். 5 லட்சத்தை ஃபைனல் பேமெண்ட்டாகவே வாங்கிக்கிறேன். கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது சார். முழுசா முடிக்காம எப்படியா? ரொம்ப தேவைப்படுறதுனால தான் பண விஷயத்தில் எவ்வளோ அவசரப்பட வேண்டியதாக இருக்கு. சாரதி, நீ முதல்ல இதை முடிச்சு எடுத்துட்டு வா. நான் உள்ள சார்கிட்ட பேசி என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். கண்டிப்பாக செய்வீங்களா சார்? என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன்யா. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சரி.
என்ன பண்ணலாம்னு சொல்லு. காலையும் கையும் உடைங்க, பொறுக்கிக்கு புத்தி வரும். அம்மா நீங்க சும்மா இருங்க. ஆ, அந்த லெட்டர் எல்லாம் பாத்தீங்கல்ல? நடுராத்திரி செவரேறி வீட்டுக்குள்ள வந்திருக்கான். வீட்டுல 3 பொம்பளை பசங்க இருக்காங்க. மான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப ஊரெல்லாம் பேசுறாங்க. நாளைக்கு அவளை யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லுங்களேன். ஆ, ஆ. ஏன்டா நாயே, ஏன்டா ராமையா, கொஞ்சம் இரு. வாங்குற? அடிச்சா போன மானம் திரும்ப வரப்போதா என்ன? உனக்கு ஆட்சேபணம் இல்லைனா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். இந்த ஒரு வழிதான் கரெக்டா இருக்கும். போன உன் மானத்தை காப்பாத்திக்கணும்னா ஊர்ல வேற யாரும் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வாய மூடு, வாய மூடு, வாய மூடுறா, மூடு, மூடு, வாய மூடு, வாய மூடுறா. என்ன சொல்றீங்க? சரி அட பாவி. ஐயோ, போச்சேம்மா. சொல்றது கேளு. டேய் மாடல்டா. டேய் ஒரு மாடலுக்கு நம்ம தெருவில் என்ன வேலை? போடா, அது மாடல் இல்ல. ஆமாண்டா, அது மாடல் தான்டா. ஆமாடா, வாடா வாடா வா வா வாடா சீக்கிரம். சொல்லுங்க மேடம். கோக் இருக்காங்க. இருக்கு 250 வேற ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ் ஒன்னு கொடுங்க. எவ்வளோ? மொத்தம் 140 மேடம். மேடம் சேஞ்ச். நீங்களே வச்சுக்கோங்க. வா வா வா, பின்னாடி போனா வா. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், ஒரு ஆட்டோகிராஃப் மேடம், ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் மேடம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஊரம் போ. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், ஒரே ஒரு ஆட்டோகிராஃப். லீசா ஸ்மித் ஒரு காலத்துல இந்தியாவோட டாப் மாடல். ஆனா இப்போ நம்ம ஊர்ல ஒரு சின்ன டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல ஒரு கோக் பாட்டில் 2 டெய்ரி மில்க் வாங்கும் போது அவங்கள பாத்திருக்காங்க. அங்க இருந்து லீசா இந்த போட்டோல இருக்கிற மிடில் கிளாஸ் அபார்ட்மெண்ட்டுக்கு போனதா அங்க இருந்தவங்க எல்லாரும் பார்த்ததா சொன்னாங்க. லீசா ஸ்மித் இந்த மிடில் கிளாஸ் அபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை நாளா தங்கி இருக்காங்க, இத பத்தி ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓனர் ரேட்டு 12 லட்சம். வீடு பாக்குறீங்களா? இவங்க வீட்டுல வாடகைக்கு இருக்காங்க. ஒரு வாரத்துல காலி பண்ணிடுவாங்க. என்னடே, உங்க அம்மா எங்க போயிருக்காங்க? வேலைக்கு போயிருக்காங்க. சரிப்பா, சாப்பிடுங்க. 10 லட்சம்னா 12 லட்சத்துல ₹1 கூட குறையாது. எதிர்கால ஜோதிடர். வாங்க, உட்காருங்க. அம்மா.
கல்யாணம் நடக்க மாட்டேங்குது சாமி. எனக்கு இன்னும் டைம் அமையலன்றீங்களா? எங்களுக்கு எல்லாம் தெரியும்பா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். உனக்கு கடவுளோட பேரை வச்சிருக்காங்க. அவருக்கு ஒருத்தருக்கு மேல நிறைய மனைவிகள் இருக்காங்களே. ஆமா சாமி, என்னோட பேரு வெங்கடேஷ். தெரியும்பா, உனக்கு கிட்டத்தட்ட 30 வயசு ஆகுது. ஆமா சாமி, என் வயசு 29. வயசாயிடுச்சு, ஆனாலும் கல்யாணம் ஆகலைன்னு கவலைப்படுற. கரெக்ட் சாமி. சுவாமிக்கு உங்க கையை காட்டுங்க. உன் கையில எனக்கு எல்லாமே நல்லா தெரியுதுப்பா. உனக்கு 7ஆம் நாட்டு சனி இப்ப உச்சத்துல இருக்கு. அப்படின்னா எனக்கு கல்யாணம் பண்ற டைம் இன்னும் அமையல சாமி. கவலைப்படாத. ஆ. சனியோட பார்வையில இருந்து தப்பிக்கிறது கஷ்டமா இருந்தாலும் முடியாததுன்னு கிடையாது. சிதம்பரம் கோயில்ல உன் பேர்ல நான் ஒரு அர்ச்சனை பண்ணி வைக்கிறேன். நீ என் சிஷ்யன் கிட்ட உன்னோட விவரங்களை கொடுத்துட்டு போ. அப்ப அந்த டைம் எப்ப கூடி வரும் சாமி? டைம்ல என்னப்பா இருக்கு? நான் வான்னு சொன்னா வரும், போன்னு சொன்னா போகும். சுவாமி, உங்களோட தட்சணை. சுவாமி கையால எந்த தட்சணையும் தொட மாட்டாரு. தட்சணை இதுல வைங்க. ஆ. ஆ. 100. சனினா நார்மல் சனி கிடையாது. இது 7.5 நாட்டு சனி. சிதம்பரத்துல யாகம் நடத்தணும். 4000 ரூபாய் செலவாகும். 4000மா? அவ்வளவு பணம்லாம் இப்ப எடுத்துட்டு வரலையே சாமி. நாங்க கிரெடிட் கார்டு கூட வாங்கிப்போம்பா.